ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான டிடிடி ரிலேட்டடா இருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். நேத்து கார்த்திகை தீபம் அப்படின்றனால நிறைய பேர் வந்து திருவண்ணாமலைக்கு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ நேத்து கூட்டம் வந்து ரொம்பவே கம்மியா தான் இருந்தது திருமலையில. நைட்டு வந்து ஒரு 7 மணிக்கு வரைக்கும் கூட வந்து பாத்தீங்கன்னா நைட் ஸ்லாட்டுக்கான ஃப்ரீ தர்ஷன் டோக்கன் வந்து அவைலபிள் இருந்துட்டு தான் இருந்துச்சு. இன்னைக்கு வந்து அது அப்படியே ஆப்போசிட்டா மாறிடுச்சு. ஸோ ஒரு நண்பர் வந்து நம்மளோட சேனலோட கமெண்ட் செக்ஷன்ல கூட சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு வந்து திருவண்ணாமலை கார்த்திகை தீபம்ன்றனால எல்லாரும் அங்க போயிருப்பாங்க. கண்டிப்பா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மலா இருக்கும்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இன்னைக்கு காலையில ஒரு 8 மணிக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கான சர்வதர்ஷன டோக்கன் எல்லாமே கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா எல்லா டோக்கனும் முடிஞ்சுது. ஸோ எந்த டோக்கனுமே இப்ப அவைலபிள் இல்ல. இன்னைக்கு புதன்கிழமை தான். பட் வார நாட்களா இருந்தாலுமே இன்னைக்கு காலையிலேயே வந்து டோக்கன் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. காலையில ஒரு 5:30 மணிக்கு வாங்கின வரைக்கும் நைட்டு 8 மணி ஸ்லாட் டிக்கெட் தான் வந்து கிடைச்சிருந்தது. ஸோ இதுதான் இன்னைக்கான சர்வதர்ஷன டோக்கன் இருக்கக்கூடிய அப்டேட்டா இருக்கு. 8 மணி ஒரு 8:05 அதுக்குள்ள 8 மணிக்குள்ளேயே எல்லா டோக்கனும் கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நீங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா டைரக்டா போயிட்டு கியூல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆஃப்லைன்ல உங்களுக்கான சர்வதர்ஷன டோக்கன் இன்னைக்கு எதுவுமே அவைலபிள் கிடையாது. அதுக்கப்புறமா டிடிடி நேத்து கொடுத்திருந்த பிரஸ் அப்டேட் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். நாளைக்கு வந்து பௌர்ணமி கருட சேவை திருமலையில நடக்குது. நவம்பர் மாசம் வந்து கிரகணம் அப்படின்றனால கருட சேவையை திருமலை தேவஸ்தானம் வந்து கேன்சல் பண்ணியிருந்தாங்க. ஆனா இந்த டிசம்பர் மாசத்துக்கான கார்த்திகையில வரக்கூடிய கருட பௌர்ணமி கருட சேவை வந்து நாளைக்கு நைட்டு 7 மணில இருந்து 9 மணி வரைக்கும் நடக்குது அப்படின்றத டிடிடி அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இன்னைக்கு 7ஆம் தேதி வந்து நைட்டு வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் 5 மணில இருந்து 8 மணி வரைக்கும் கார்த்திகை தீபோற்சவம் வந்து திருமலையில வந்து நடக்குது. ஓகேங்களா? சோ இன்னைக்குதான் வந்து திருமலையில கார்த்திகை தீபோற்சவம் நடக்குது. சோ ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடங்களும் விளக்குகளால வந்து அலங்கரிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம புஷ்கரணி தீர்த்தத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா விளக்குகள் எல்லாமே விடுவாங்க. ரொம்ப வந்து ஒரு விளக்குகளாலே பிரைட்டா வந்து திருமலை இன்னைக்கு ரொம்ப வந்து பாசிட்டிவ் எனர்ஜிஸ் வந்து அதிகமா இருக்க மாதிரி இருக்கும். நான் வந்து பாத்தீங்கன்னா எஸ்பிபிசி சேனல்ல தான் அதிகம் பார்த்திருக்கேன். இன்னைக்கு நீங்க தர்ஷன் போயிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களோட ஃபீட்பேக் என்னன்றதையும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. நேத்து வந்து இந்த கபிலேஸ்வர சுவாமி டெம்பிள்ல வந்து கார்த்திகை தீபோற்சவம் நடந்திருக்கு. ஸோ அதோட போட்டோஸுமே டிடிடி அபிஷியலா வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ திருமலையில இன்னைக்கு வந்து நடக்குது. ஓகேங்களா? ஸோ இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் விளக்குலாம் எப்படி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப விசேஷமா இருக்கும். இன்னைக்கு போயிருந்தீங்கன்னா கண்டிப்பா மறக்காம உங்களோட ஃபீட்பேக்ஸையும் கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்க போறோம். இப்ப வைகுண்ட ஏகாதசி 10 நாளைக்கு ஆஃப்லைன்ல டோக்கன்ஸ் வந்து ஒரு நாளைக்கு வந்து 50,000 கணக்குல 10 நாளைக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லி நான் அபிஷியலா சொல்லியிருந்தேன். அது வந்து எந்த டைம்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஒரு சிலர். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கு சேனல்ல வந்து நியூஸா வந்து கொடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம வந்து ஒரு டெலிகிராம் சேனல் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து எப்பவுமே நிறைய அப்டேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ டிடிடில வரக்கூடிய ஏன்னா அங்க லோக்கல் நியூஸ்ல வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுவாங்க. நமக்கு வந்து இங்க பிரஸ் அப்டேட்லயும் தமிழ் நியூஸ் சேனல் ஏதாவது வந்தா மட்டும்தான் தெரியும். ஆனா அங்க இருக்கிறவங்களுக்கு வந்து தெலுங்கு நியூஸ் சேனல்ஸ்லயும் ஷேர் பண்ணும்போது அந்த தகவலை அவங்க அந்த டெலிகிராம் சேனல்ல வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுல ஒரு 14,000 சம்திங் அவங்க வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வச்சிருக்காங்க. டெய்லியுமே வந்து பாத்தீங்கன்னா தர்ஷன் போறவங்க எல்லாருமே அப்டேட்ஸ் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த குரூப்போட அட்மின் கூட வந்து அவங்களோட நேட்டிவ்மே திருப்பதி அப்படின்றனால அதுல நிறைய தகவல் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுல இருக்க இன்ஃபர்மேஷனும் நான் ஒரு சில இன்ஃபர்மேஷன் எடுத்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இதுல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனவரி 1ஆம் தேதியில இருந்து டோக்கன் கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ ஜனவரி 1ஆம் தேதி மத்தியானம் 2 மணில இருந்து ஆஃப்லைன் கவுண்டர்ஸ்ல இந்த வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனத்துக்கான டோக்கன்ஸ் வந்து இஷ்யூ பண்றாங்க. ஸோ டைம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. மத்தியானம் 2 மணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மொத்தமா கீழ் திருப்பதியில வந்து ஒரு 9 இடங்கள்ல குடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த 6 இடங்கள் எது அப்படின்றது இது வரைக்கும் டிடிடி அபிஷியலா எதுவும் அனௌன்ஸ் பண்ணல. அவங்க சொன்னாதான் வந்து தெரியும். அன்அபிஷியலா ஒரு சில இடங்கள் வந்து சொல்றாங்க. ஸோ இந்தந்த இடங்கள் ஸ்கூல்ஸ்ல அந்த மாதிரி எல்லாம் கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க. ஸோ நம்ம கன்ஃபர்மேஷன் இல்லாம எந்த மெசேஜும் உங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது இல்லையா? ஆனா வந்து இப்போ கீழ் திருப்பதியில 3 இடங்கள்ல ஆஃப்லைன் டோக்கன் கொடுக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட வந்து கோவிந்தராஜ சுவாமி சத்திரம், மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட வந்து உங்களுக்கு சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி கிட்ட பூதேவி காம்ப்ளெக்ஸ் இந்த 3 இடத்துலயும் டோக்கன் கொடுப்பாங்க. அது இல்லாம ஏன்னா பக்தர்கள் வந்து நிறைய பேர் ஒரே இடத்துல கொடுத்தா கூட்டம் அதிகமா இருக்கும் இல்லையா? அதனால அவங்க வந்து ஒரு 9 கவுண்டர் வந்து போடலாம்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 10 கவுண்டர். இதுல ஒரு கவுண்டர் வந்து மேல் திருமலையில வந்து அங்க இருக்கக்கூடிய லோக்கல் ரெசிடென்ட்ஸ்க்காக ஒரு கவுண்டர் போடுறாங்க. கீழ் திருப்பதியில 9 கவுண்டர்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு 3 இருக்கு. எக்ஸ்ட்ரா 6 போடுவாங்களா இல்ல இருக்க இடங்களே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா என்னன்றது தெரியல. ஸோ அது டிடிடி சொல்லும் போது புரிஞ்சுக்க முடியும்.
அடுத்தது வந்து இப்போ குடுக்குற மாதிரி இப்போ அன்னன்னைக்கு வந்து ஸ்லாட் குடுக்குறாங்க. ஸ்லாட்டட் டோக்கன் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன பண்றாங்கன்னா, அன்னைக்கு கவுண்டர் க்ளோஸ் பண்ணிட்டு, அடுத்த நாள் காலையில 3 மணிக்கோ, 5 மணிக்கோ கிரவுட பொறுத்து ஓப்பன் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி வைகுண்ட துவார தரிசனத்துக்கு இருக்காது. ஸோ கன்டினியூவா அந்த 10 நாளைக்கு என்ன டோக்கன் இருக்கோ, அது கம்ப்ளீட்டா முடியிற வரைக்கும் வந்து இஷ்யூ பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. இது எதுக்காக அப்டின்னா, நெறைய பேர் வந்து கூட்டம் வந்து வெயிட் பண்ணக்கூடாது. ஏன்னா துவார தரிசனத்துக்கு வந்து நெறைய பேர் வருவாங்க. அன்னன்னைக்கான டோக்கன் குடுக்கும்போது, பேலன்ஸ் கிடைக்காதவங்க வந்து திரும்ப அடுத்த நாள் வரைக்கும் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த ஒரு ரீசன்னால என்ன பண்ணிட்டாங்கன்னா, 24 ஹவர்ஸும் வந்து இஷ்யூ பண்ணிட்டே இருப்பாங்க. நம்ம போயிட்டு டோக்கன் வாங்கிக்க வேண்டியதுதான். நமக்கு என்னைக்கு வந்து கிடைக்குதோ, அன்னைக்கு நம்ம வந்து தரிசனம் பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த 10 நாள்ல வந்து உங்களுக்கு என்னென்ன தரிசனம் மட்டும் இருக்கும்னா, ரூ. 300 தரிசனம் சொல்லியிருக்காங்க. ஆனா ரூ. 500 தர்ஷன் பத்தி எதுவும் அவங்க அஃபிஷியலா அப்டேட் குடுக்கல. ரூ. 300 தரிசனம், விஐபி அது மாரி இந்த எஸ்எஸ்டி டோக்கன்ஸ், சர்வ தர்ஷன டோக்கன் இருக்கு இல்லையா? இந்த 3 தரிசனம் மட்டும் தான் பக்தர்களுக்கு அனுமதி அப்டின்ற மாரி சொல்லியிருக்காங்க. சீனியர் சிட்டிசனுக்கோ, அதே மாரி கைக்குழந்தைகளுக்கான ஸ்பெஷல் தரிசனம், ஆர்ஜித சேவா டிக்கெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஏகாந்தமா தான் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு இந்த 10 நாள்ல போற பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா, ஆன்லைன்ல ரூ. 300 தரிசனம் ஓப்பன் ஆகும்போதே புக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வாரம் வரும் அப்படின்றத நம்ம எதிர்பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ இன்னும் அஃபிஷியலா அத பத்தி எதுவும் வரல. ஸோ டைம் இருக்கு. கண்டிப்பா அஃபிஷியல் அப்டேட் வரும். வந்ததும் உடனே உங்களுக்கு நம்ம சேனல்ல ஷேர் பண்றோம். ஓகேங்களா? இந்த 10 நாளைக்கு நீங்க பிளான் பண்ணிட்டீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் கீழ் திருப்பதில உங்களுக்கு ரூம்ஸ் ஏதாவது ஓப்பன் ஆகும்போது, உங்களுக்கான அக்கமடேஷன் வந்து புக் பண்ணிக்கோங்க. பக்தர்களோட எண்ணிக்கை ஒரு நாளைக்கே வந்து 50,000 டோக்கன்ஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அது இல்லாம எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் இல்லாம உங்களுக்கு ரூ. 300 தர்ஷன் டோக்கனும் ஒரு 25,000 குடுக்கும்போது, பக்தர்களோட எண்ணிக்கை அதிகமா தான் இருக்கும். திருமலையில ரூம்ஸ் கிடைக்கல அப்படின்ற பிரச்சனைகள குறைக்கிறதுக்கு, நீங்க கீழ் திருப்பதில ரூம்ஸ் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஆஃப்லைன்ல கோவிந்தராஜ சுவாமி சத்திரத்துல காலையில 5 மணிக்கு மேல இருந்து குடுப்பாங்க. காலையில ஒரு 8, 9 மணிக்கெல்லாம் போனீங்கன்னா, ஓரளவுக்கு ஃப்ரீயா தான் இருக்கும். ரூம்ஸ் வந்து எடுத்துக்கலாம். விஷ்ணு நிவாசத்திலயும் உங்களுக்கு ஆஃப்லைன்லயும் ரூம்ஸ் வந்து கிடைக்கும். நெறைய பேர் வந்து மாதவம் ரெஸ்ட் ஹவுஸ் பத்தி கேட்டிருந்தீங்க. ஏன் இந்த டைம் வந்து ஆன்லைன்ல ஓப்பன் ஆகல? ஓப்பன் ஆகுமான்னு சொல்லிட்டு. மாதவம் ரெஸ்ட் ஹவுஸ்ல தான் இப்போ விஐபி பிரேக் தர்ஷன் இந்த ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டுக்கு டொனேஷன் பண்றது மூலமா நம்ம தர்ஷன் பார்க்கலாம் இல்லையா? அது வந்து கீழ வந்து மாதவம் ரெஸ்ட் ஹவுஸ்ல தான் வந்து ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஆஃபீஸும். இந்த மாதிரி டொனேஷன் பண்ணக்கூடியவங்களுக்கான அக்கமடேஷனும் அங்கேயே வந்து அலாட் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால வந்து காமன் டிவோட்டீஸ்க்கு அது ஓப்பன் பண்ணலன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஆனா டிடிடி வந்து அத பத்தி எந்த அப்டேட்டும் அவங்க வந்து சொல்லல. சொன்னாங்க இதனால தான் ஓப்பன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லல. ஸோ அதுதான் காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நீங்க ஆன்லைன்லயே ஸ்ரீவாணி டொனேஷன் பண்ணி அதுக்கான தர்ஷன் டிக்கெட் இது பண்ணலாம். அப்படி இல்லன்னா டைரக்ட்டா போயிட்டு சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்க சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் பக்கத்துல தான் உங்களுக்கு இந்த மாதவம் ரெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. அங்கே போயிட்டு கூட நீங்க டைரக்ட்டா உங்களுக்கான டொனேஷன் பண்ணிட்டு, டோக்கன் வாங்கிட்டு நீங்க விஐபி தர்ஷன் வந்து பார்க்க போகலாம். காலையில 8 மணிக்கு டைம் வந்து இப்ப சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜனவரி மாசத்தோட டிக்கெட்ஸ்லன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 12ஆம் தேதிக்கு மேல எல்லாமே இந்த ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ் டிக்கெட் கூட புக் பண்ணுவோம் இல்லையா? அந்த டிக்கெட்ல அவைலபிள் இருக்கு. உங்களுக்கு பஸ் டிக்கெட் புக் பண்ண போறீங்கன்னா, ரூ. 300 தர்ஷனம் வேணும்னா, அதுல நீங்க புக் பண்ணலாம். இல்லன்னா உங்களுக்கு டிடிடி அஃபிஷியல் வெப்சைட்லயே ஆன்லைன்லயே ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த டைம்லயே நம்ம வந்து புக் பண்ணிக்க முடியும். இப்போதைக்கு அத பத்தி எந்த அப்டேட்டும் வரல. ஸோ இன்னைக்கு ஓரளவு சர்வ தர்ஷனத்துல கொஞ்சம் கூட்டம் ஹெவியா இருக்கும்னு சொல்லியே நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இதுதான் இன்னைக்கான முக்கியமான அப்டேட்ஸா இருக்கு. ஸோ வேற ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா, கண்டிப்பா உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ரீசென்ட்டா தரிசனம் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களோட ஃபீட்பேக்ஸ மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்து போகக்கூடியவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். தேங்க் யூ.